பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணா போதும் நினைக்கிறார் விஜய். நினைக்கிறார். ஆனா அதுல அவர் எடுத்துக்கொள்கின்ற தவறான உதாரணம் ஜெயலலிதா. லேட்டர் ஜெயலலிதா. நான் சொல்ல போறேன் ஏர்லி ஜெயலலிதா. ஏர்லி ஜெயலலிதா வந்து ஃபீல்ட்ல இருந்தாங்க. ஃபீல்ட்ல இருந்தாங்க. எஸ் ஆமா. நீங்க எம்ஜிஆர் அவர்களும் எவ்வளவு ஃபீல்ட்ல இருந்தாரு, எவ்வளவு கூட்டங்கள் பேசினாரு, எவ்வளவு எம்ஜிஆர் கூட பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணல. அம்மையார் ஜெயலலிதா பண்ணாங்க. ஆனா ஏர்லி பீரியட்ல அவங்க பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணவே இல்ல. ஃபீல்ட்ல இருந்தாங்க அந்த அம்மா. ஆமா. அது இவங்க தெரியாம இல்ல பிரதர், அவர் கல்ட். அவர் அப்படிதான் இருப்பார். அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். சார் நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது. நாங்க சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். நான் உங்களை அரியணையில போய் உட்காரச்சிருவேன். உங்களை மக்கள் அடிக்கடி பாத்திரக்கூடாது. நான் சொல்றேன் ஓகே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருந்துட்டு போகுது. நீங்க அது மூடியே வச்சுட்டு எலெக்ஷன்ல தான் கொண்டு வந்து கான்விப்பேன்னு சொன்னா மக்கள் அவ்வளவு முட்டாளா? நீங்க அணுக முடியாத தூரத்தில் ஒரு தலைவர் இருப்பாருங்க, அதுதான் அவரோட ஸ்டைல். நீங்க எப்படிங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த காலம் மாறிடுச்சு இல்லங்க. இன்னைக்கு எல்லாமே சிஎம்மா இருக்கும்போது யாராலும் போய் அவரை பார்க்கலாம். எல்லாமே மாறிடுச்சு இல்ல. இன்னைக்கு வந்து சரி, உங்களோட கான்டெம்பரரிஸ் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக வீதியில நிக்கிறார். மக்களோட நிக்கிறார். வீட்டுக்கு போறாரு. எடப்பாடி பழனிசாமி வேன்ல ஏறி பெரும் கூட்டத்துக்கு நடுவில் பேசிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில இருந்துகிட்டே இருக்காரு. அது விமர்சனத்துக்கு உள்ளதோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதோ. ஆனா சீமானை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். பயங்கர அக்சஸ் பண்ண முடியும் ஈஸிங்க. அதே மாதிரி ஸ்டாலினையோ இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க பாத்துக்கலாம், ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களால கட்சிக்காரங்களால முடியும். நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க மோடி அவர்களையும் பாத்துடலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ட்ரம்ப்பை கூட பாத்துடலாம். ஆனா விஜய் பார்க்க முடியாது.